ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம். கடந்த சில வருடங்களாகவே ஒரே நாடு ஒரே தேர்தல் எனும் திட்டத்தை பாஜக தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது. அதன்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான 8 பேர் கொண்ட குழுவை கடந்த ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி அமைத்திருந்தது. மக்களவை மற்றும் மாநில சட்டசபைகளுக்கு நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல்களை நடத்துவது எனும் கருத்தை அடிப்படையாக கொண்டதே ஒரே நாடு ஒரே தேர்தல் எனும் திட்டம். பாஜக 2019ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் இதனை வாக்குறுதியாகவே அளித்திருந்தது. இக்குழுவின் பணியானது ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான சட்டப்பூர்வமான அம்சங்களை ஆழமாக ஆராய்வது மற்றும் அதன் சாத்தியக்கூறுகளை மதிப்பிட்டு அரசுக்கு அளிப்பதாகும். பிரதமர் மோடியின் 3வது ஆட்சியில் 100வது நாள் எட்டிய நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான ஆய்வறிக்கையை ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு குடியரசுத் தலைவரிடம் அறிக்கையை சமர்ப்பித்தது. நீண்ட ஆலோசனைக்கு பிறகு மொத்தம் 18,626 பக்கங்களை கொண்ட அறிக்கையினை தாக்கல் செய்துள்ளது. இத்திட்டத்தை பாஜகவின் கூட்டணி கட்சிகள் ஆதரித்த போதும் எதிர்க்கட்சிகளான காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம் போன்ற கட்சிகள் தொடர்ந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை எதிர்த்து வருகின்றனர். இந்தியாவில் ஜனநாயகத்தை ஒடுக்கி ஒற்றை ஆட்சி முறையை கொண்டு வரும் பாஜகவின் செயல் திட்டம்தான் இது எனவும், இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அவ்வளவு எளிதான காரியமல்ல, அதற்கு நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருப்பதனையும் எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இது பாஜகவின் பல்வேறு தோல்விகளை மறைக்க திசை திருப்பும் நாடகம் எனவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அறிக்கையில் கொடுக்கப்பட்டுள்ள பரிந்துரைகளில் சட்டப்பிரிவு 83, 85, 172, 174, 356 போன்ற பிரிவுகளில் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் எனவும், அவற்றில் பெரும்பாலான திருத்தங்கள் மாநில அரசுகளின் ஒப்புதல் தேவைப்படாமலேயே நாடாளுமன்றத்தில் இயற்றிக் கொள்ளலாம் எனவும் இக்குழு பரிந்துரைத்துள்ளது. இதன் மூலம் இத்திட்டமானது மாநில உரிமைகளுக்கு சவால் விடக்கூடியதாகவும் பார்க்கப்படுகிறது. பாஜக அரசு வருகின்ற நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் இந்த சட்டத்தை நிறைவேற்றும் பொருட்டு அடுத்து வரக்கூடிய 2029 நாடாளுமன்ற தேர்தலோடு மாநில சட்டசபை தேர்தல்கள் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களையும் இணைத்து நடத்த வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி வரும்போது தமிழகம், கேரளா, மேற்கு வங்கம், புதுச்சேரி போன்ற பல்வேறு மாநில அரசுகளின் பதவிக்காலம் 3 ஆண்டுகளுக்குள்ளாக முடிவடையும் சூழ்நிலை ஏற்படும். 5 ஆண்டுகளுக்குள்ளாக மாநில சட்டமன்றங்களில் ஆட்சி கற்பு, தொங்கு பாராளுமன்றம் அமைதல் போன்ற நிலைகள் ஏற்படும் போது அடுத்த தேர்தல் வரும் வரை எத்தனை காலத்திற்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அம்மாநிலத்தில் இருக்கும் என்கின்ற போன்ற பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக, மதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், பாமக போன்ற கட்சிகள் இத்திட்டத்தை தொடர்ந்து எதிர்த்து வருகின்றனர். ஆட்சியில் இருக்கும் போது இத்திட்டத்தை கடுமையாக எதிர்த்த அதிமுக கடந்த ஆண்டு ஆதரிப்பதாக அறிக்கை வெளியிட்டிருந்தது. மத்தியில் ஆளும் பாஜக கூட்டணி அரசின் இந்த முயற்சி நிறைவேறுமா இல்லையா, அப்படி மசோதா நிறைவேறினாலும் இத்திட்டம் எப்போது நடைமுறைக்கு வரும் என நிறைய கேள்விகள் நம்முன் வந்து நிற்கின்றன. ஒட்டுமொத்தத்தில் பாஜகவின் கொள்கையான ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை செயல்படுத்தும் வகையில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் மசோதா தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. மத்தியில் ஆளும் பாஜக கூட்டணி அரசின் இந்த முயற்சி நிறைவேறுமா இல்லையா, அப்படி மசோதா நிறைவேறினாலும் இத்திட்டம் எப்போது நடைமுறைக்கு வரும் என நிறைய கேள்விகள் நம்முன் வந்து நிற்கின்றன.